எந்த தொகுதியில இருந்து வந்திருக்கீங்க? ஈரோடு மாவட்ட கோபி சட்டமன்ற தொகுதி. ஆனா இணைஞ்சிட்டீங்களா? இணைஞ்சாச்சு. இணைஞ்சிட்டு டவல் மப்ளர் போட்டிருக்கேன் பாத்தீங்கல்ல, இதை போட்டாவே இணைஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்ப இத்தனை ஆண்டுகளா நீங்க அதிமுக பயணிச்சுட்டு இப்ப திடீர்னு ஒரு மாற்றத்தை பண்றதுக்கு மனநிலை எப்படின்னு இருக்கு? நம்ம ஸ்டாப்பிங் வந்தாச்சு, இறங்கியாச்சு. அதுக்காக அந்த பஸ்லயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அது மாதிரிதான். திடீர்னு உங்களால முடிவு எடுக்க முடியுதா? அதெல்லாம் முடியும். மனசை நல்ல திடமா வச்சிருந்தா எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். காரணம் என்னென்ன விஜய் கருத்துக்கிற காரணம்? காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவரு பின்னாடி இளைஞர் பட்டாளம் பூரா அவர் பின்னாடி இருக்கு. மற்ற கட்சிட்டு இளைஞர் பட்டாளம் ரொம்ப குறைவு. அதனால ஓட்டு வாங்க போறோம்னா இளைஞர்கள் இருந்தா தான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியும், சிறப்பா பிரச்சாரம் பண்ணலாம். அதனால அந்த கட்சியில அணைஞ்சிருக்கோம். ஆனா மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்னா காரணம் ஏதாவது சொல்லுங்க. என்ன காரணம் சொல்ல, ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. இப்போ ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, இவங்க வந்தா தான் என்ன ஆகி போகுது, ஒரு தடவை வரட்டுமே. அதான் மாற்றத்தை விரும்புறதுக்கா விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. இத்தனை ஆண்டுகள் நீங்க அம்மா வாழ்க ஏடிஎம்கே வாழ்கன்னு சொல்றீங்க, இப்ப திடீர்னு விஜய் வாழ்கன்னு சொல்றதுக்கு உங்க அம்மா இருக்க வரைக்கும் அம்மா வாழ்கன்னு சொன்னா, அம்மா மறைஞ்சிட்டாங்க, அப்புறம் முடிவு மாத்திட்டோம். இந்த மனநிலை ஏத்துக்குதா? 100% ஏத்துக்குது. சந்தோஷமா இருக்கு பாருங்க, புல் சந்தோஷமா இருக்கு, பார்த்தாவே தெரியுதுல்ல. இப்ப பாருங்க, இப்ப நாங்க எங்க பகுதியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இங்க இது பட்டாசு வெடிச்சிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா புரியுதுங்களா, எத்தனை பேர் பட்டாசு வெடிச்சிருக்காங்க பாருங்க. இது என்னுடைய ஒன்றியத்தில். இது ஆமா, ரொம்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த கட்சியில் அணிஞ்சிருக்கிற அளவு கடந்த சந்தோஷம். அந்த ஏரியாவே சந்தோஷத்துல மிதக்கு. கடை இங்கெல்லாம் சென்னை வந்து கடல் தண்ணியில மிதக்கும், நாங்க சந்தோஷத்துல மிதக்குது எங்க ஏரியா. மக்கள் 100% ஏத்துக்கனீங்கன்னா, சந்தேகம் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது அங்க வாங்க. 100% அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க வர்றாரா இல்லையே பாத்துக்கினீங்க. சட்டமன்றத்துக்கு முன்னாடி இப்பவே கேமரா ஸ்டார்ட் பண்ணி வச்சு ரெடியா இருங்க. உங்க குடும்பத்துல இது வரைக்கும் உங்களை அதிமுக நபரா தான் பாத்துருப்பாங்க, இப்ப திடீர்னு தவக பார்க்க போறாங்க. உங்க குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் இருந்ததா, ஏதாவது சொன்னாங்களா? இப்போ நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்துன்னா, கல்யாணம் போச்சுன்னா மாப்பிள்ள புதுசா வீட்டுக்கு வருவார்ல, அப்புறம் அவர் ஏத்துக்கிறோம்ல. அந்த மாதிரி தான் இன்னொரு பக்கம் போச்சுன்னா அது ஏத்துக்கும். குடும்பத்துல எதுவும் சொல்லல, எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஏத்துட்டாங்க, வரவேற்றாங்களா? 100% நீங்க எங்க தொகுதிக்கு வாங்க, எப்படி இருக்குன்னு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. டைரக்டா வாங்க. ரொம்ப நன்றி.